எப்போடா அப்டேட் கிடைக்கும்னு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான டைமில் வந்து சிஓடி மொபைல்லேருந்து ஒரு வேறு லெவல் அப்டேட் கிடச்சிருந்து. அதுதான் வந்து ஸ்பைடர் வெப் மேப்பு. அந்த மேப்பு தான் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி விளையாட போகிறோம். ஸோ பற்றி வந்து ஆப்ஜெக்ட் ஸோ ஸ்பைடர் வெப்பு 5 to 10 minutes ஒருத்தர்னால தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ பேட்டர் ராயலில் ஒரு ஸ்டோரி மாடு ஸோ ஸ்டோரி மேப் ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நம்மளோட ட்ராகர் ஸோ வந்து அண்டர் பேண்ட் ட்ராகர். ஸோ இவங்க தான் நம்மகிட்ட வந்து இதெல்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு க்ரைம் மேப் மிஷின் இன்ஃபோ. ஸோ இந்த மிஷின் வந்து லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த மிஷினை போய் நம்ம போய் அதை வந்து முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு 8 கால் பூச்சி வந்து போய்கிட்டு இருக்குது. இது வந்து நம்மளால் க்ரைம் ஆப்பில் பார்க்க முடியும். இது வந்து நியூவாக ஒரு ஃபீச்சர் வந்திருந்தது. இது வந்து கீழே வந்து கன்று கூட வச்சுருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ட்ராகர் அவங்க பேர் ட்ராகர் போல் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இடம். இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட எனிமீஸ் இருப்பாங்க. உன் வேலை என்னன்னா நீ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சிப்பு இருக்கணுமா. ஸோ இந்த இந்த 8 கால் பூச்சி உளுக்கே வந்து ஒரு சிப்பு இருக்கா. அந்த சிப்பு வந்து எங்கெங்கே எனிமீஸ் இருக்காங்க அப்படின்னு காட்டி கொடுக்குமா. இன்னொன்று வந்து எனிமீஸ் வந்து நம்மளால டிடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளாலே பார்க்க முடியும் எனிமீஸ் எங்கெங்கே இருக்காங்க. எனிமீஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சோப்பு கலராக வந்து காமிக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து இது சொபரி வந்து ஒருத்தர் சொல்கிறான். அதுதான் படிக்கட்டில் எவனை நகர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த அண்டர் ட்ராகர் சொல்லுவாங்களே அல்ல எனிமீஸ் சுட்டு கொண்டு அப்புறம் வந்து ஒரு ரூமில் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு பாஸ்கோடு வந்து போகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி சிம்பிளாக போகலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு E05A21. ஸோ சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாம். அப்படி வரலையா இதுதான் பெருசு ரொம்ப சின்னது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ சின்னதுலேருந்து பெருசு பெருசுலேருந்து சின்னது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ பெரிய வந்து எனக்கு வரல. அப்புறம் வந்து பெருசுலேருந்து சின்னது போடுறதே எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிளானது. அப்புறம் வந்து இது அது வந்து ஒரு ஃபைல் போல் முக்கியமான ஃபைல் எடுக்கணும். அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. Don't get distracted. We know that Hunting have many world leaders in their pocket. I'm sure what you found is genuine, but also irrelevant to our current mission. That's strange. Found a postcard here. Stay focused, Tracker. Unless it's specifically related to Reznov, it's beyond our mission parameters. Don't waste any more time on it. Now this looks important. It's Reznov for sure. But I don't recognize the other two. That journal in the image, that is why we're here. ஸோ நம்மளோட அண்டர் ட்ராகர் சொல்லியிருப்பாங்க அந்த இன்டர்நெட்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோமா. ஸோ இன்டர்னல் ஸோ அந்த இன்டர்னல் ஏன்னு தெரில. அது வந்து எனிமீஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ க்ரைம் மேப்பில் சென்டர் ஆஃப் லொக்கேஷனில் இது வந்து ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்களா. அது நம்ம போய் எடுக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து கீழே போக சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். ஏன் இது எடுக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் இந்த மேப்பை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அதுவா ஸோ இது வந்து 3 monthsக்கு இருக்கும். ஓகே இப்போதைக்கு வந்து எனிமீஸ் வந்து சுட சொல்கிறாங்க. ஸோ அவனுங்களை சுட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃபைல்ஸை நம்ம எடுக்கணும். டாப் செக்யூர் இடத்துல வந்து வச்சுருக்காங்க ஏன்னு தெரில. இப்படி நம்ம வந்து அது கீழே ட்ராப் பண்ணியிருப்பாங்களே அதை எடுக்கலாம். It appears to be a level 3 security clearance card. That should open most, if not all, doors in this facility. That's it. The location of the Reznov journal. இப்போ நம்மளுக்கு இன்னொரு ஃபைல் கிடச்சதுல இது வந்து இந்த செக்யூரிட்டி இடம். இதில் தான் வந்து அந்த இன்டர்னல் பொருள் இருக்கா அந்த இடம். ஸோ எனிமீஸை சுட்டு கொண்டாச்சு. அது இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்தாச்சா. இப்போதைக்கு வந்து கீழே போனோம். ஸோ கீழே தான் வந்து முக்கியமானது இருக்குது. அந்த டாப் சீக்ரெட் இடம் வந்து கீழே தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஏதோ வந்து GTA 5 மிஷின் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கேயே வந்து ஒரு மிஷின் ஆக்ட் பண்ணணும். அதை நம்ம டக்குன்னு ஆக்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து அந்த மிஷினை ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் ஸோ அந்த இன்டர்னலுக்கான லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அது டாப் சீக்ரெட் இடம். இப்படி வந்து இதை வந்து நான் கரெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதே மெத்தட் தான். இதை வந்து க்ரைம் ஆப் அந்த சீக்ரெட் இடம் இருக்குல்ல அதுக்கு யூஸ் ஆகும். இந்த மேப்பு யூஸ் ஆகும். ஓகே இதான் வந்து இந்த சீக்ரெட் இடம். இது கவர்மெண்ட் இடமான்னு தெரில. ஏன்னா வந்து கவர்மெண்ட் இடம் வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி தான் ஒரு ஹவுஸ் சிம்பிள் இல்லை பேங்க் சிம்பிள் போட்டிருக்கு. அப்போ இது பேங்க்குக்கான டாப் சீக்ரெட் இடம் போல் இங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு சரியாக தெரில. இப்போதைக்கு வந்து நம்ம அந்த இடத்த ஓப்பன் பண்ணியிருக்கோமா. இப்போதைக்கு வந்து அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் கிரவுண்டுக்கு கீழே நம்ம போனோம். கீழே போனோடனே நம்ம சீக்ரெட்டு ரூமுக்கு போனோமா. எப்போதைக்கு வந்து அண்டர் ட்ராகர் வந்து சொல்லுவாங்க இது எது ஸ்பூக்கியான இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளும் வந்து சொல்லுவோம். ஸோ நான் கேர்ள் கேரக்டர் தானே வச்சுருப்பேன். ஸோ கேர்ள் கேரக்டர் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பூக்கியான கதைன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உள்ளுக்கு போனோன்னே எனிமீஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவனுங்களை நம்ம சுட்டு கொள்ளணும்.
ஸோ சுட்டுக்கொண்டா நம்ம ஒரு கீ கார்டு எடுத்தோம்ல, சீக்ரெட் கீ கார்டு, அந்த கீ கார்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த கீ கார்டை ஓப்பன் பண்ணோன்னா இது உள்ளுக்குலாம் அந்த இன்டர்னல் இருக்குது. அது வந்து ஒரு சேஃப் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து உள்ளுக்கு வந்துட்டோமா, ஸோ இதான் அந்த சேஃப். போய் காமிக்கிற பாருங்க. ஆனால் வந்து கிரைம் ஆப்பில் வந்து 3 சேஃப் இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு சேஃப் தான் இருக்குது. ஸோ இதை எப்படி திரும்ப ஓப்பன் பண்ணோம், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து 7ன்னு காமிக்கிட்டா, இங்கே நீங்கள் 7ன்னு போட்டு இங்கே வந்து வெரிஃபைன்னு தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும். ஸோ பாருங்க, நம்ம வந்து அந்த சேஃப் லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டோமா, இன்டர்னல் எடுத்துட்டோமா, 1.5 நிமிஷம் வந்து நம்ம இந்த எனிமீஸே தாக்கு பிடிச்சிட்டு 1.5 நம்ம சாகாமல் நம்ம வந்து சர்வே பண்ணோம். ஏன்னா வந்து ஹெலிகாப்டர் வருதா, ஸோ ஹெலிகாப்டர் வருதா நம்ம தப்பிக்க போகிறோம். பாருங்க வந்து நான் இந்த சீனில் வந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன், நீங்களே பாருங்கள், வேறு லெவல் சீனாக இருக்கும். பிஜிஎம்லாம் போட்டு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீனை நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த இன்டெல். ஸோ இன்டர்னலுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் அது ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஏன் தெரியல. ஸோ இந்த இன்டர்னலுக்காக தான் Excellent work. ஸோ பாருங்க வந்து மிஷின் கம்ப்ளீட்டு. இப்போ நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் S+. ஸோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் அந்த மேப் முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு gift கிடைக்கும்ல, அந்த gift நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்க வந்து இதான் அந்த gift. ஸோ gift ஃப்ரம் கோரியா கரண்டி. ஸோ இது ஏதோ சிஇஓட. ஸோ வந்து இது அந்த ஸ்பைடர் வந்து சூரோட அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. அது வந்து அப்ரைட் அது ஏதோ வாயில் வர மன்னிச்சிக்கோங்க. ஸோ பாருங்க வந்து இது வந்து கேம் முழுக்க நான் போய் காமிக்கிறேன், ஓகேவா. இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மிஷினை முடிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரைம் ஆப்பில் வந்து அது அப்டேட் ஆகும், இல்லாட்டி வந்து ஆகாது. ஸோ இப்போ வந்து மெயில் பாக்ஸில் வந்து வந்துருச்சு. ஸோ இதான் அந்த ஸ்பைடரு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து சுட்டு காமிக்கிறேன். ஸோ சுட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஷூட்டிங் இது வந்து ஒரு இது சுடும். இது வந்து ஒரு மேல் இது மாதிரி ஒன்று சுட பார்த்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்க்க வேறு லெவல் இருக்குதுங்க, பார்க்க வேறு லெவல் இருக்குது. ஸோ இது வந்து ரீட் பண்ணலாம், இது நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரி கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கால் ஆஃப் டியூட்டி இன் யூ 50 year யூ ஹேவ் கிவிங் ஸோ மச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி நான் வந்து இப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ கால் ஆஃப் டியூட்டிலேருந்து வந்திருக்குது. ஸோ வந்து இதுதான் ஒரு சொல்லலாம். பட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சில எஃபெக்ட் போட்டது. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப். சில இடத்துல வாய் குளறுனா, ஒரு இடத்துல வந்து கட்டானா மன்னிச்சிக்கோங்க. அது நான் வீடியோலாம் வந்து நான் சரி பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ